ஜனவரி 7, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. உங்கள் தாழ்மையை பார்க்கின்ற கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். The Lord who sees your lowliness lifts you up and blesses you. சங்கீதம் 113 அதிகாரம் 8 வசனம். Psalm chapter 113 verse 8. அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என்னால் இந்த உயர்ந்த இடத்திற்கு வர முடியாது என்று. ஆனால் கர்த்தர் உங்களை வேறு விதமாய் பார்க்கிறார். உங்களை ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்திலே உங்களை வைக்கும்படியாக அவர் விரும்புகிறார். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கே உண்மையுள்ளவர்களாய் நேர்மையானவர்களாய் மாத்திரம் இருங்கள். இதைத்தான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் உங்களை பிரபுக்களோடும் அதிபதிகளோடு உட்கார பண்ணுவார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே அதிகாரிகளோடு உட்கார பண்ணுவார். உங்களுக்கு வெற்றியின் மேல் வெற்றியை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். He seats them with princes, with the princes of their people. My dear brothers and sisters, you are the children of King of Kings. You may think that I cannot reach that high place, but God sees you differently. He wants to bless you and exalt you. Wherever you are, just be truthful and honest. This is what the Lord expects from you. He will make you sit with the princes and princes. He will sit at your workplace with officers. He will bless you with success upon success. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட ஆண்டவரை இணைந்து செபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து இந்த நாளிலும் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீர் செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அவர்கள் தங்களுடைய வாழ்விலே வெற்றியின் மேல் வெற்றியை கர்த்தர் தரும் வெற்றியை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆம் சுவாமி, இந்த நாளிலும் நீ தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவும் பிள்ளைகளை அப்பா அதிபதிகளோடு ஆண்டவரே உட்கார பண்ணுகிறீர். ஆண்டவரே ஆம் சுவாமி, அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த இடத்திலே உயர்ந்த ஸ்தலத்திலே உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கொண்டு போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்திலே ஆண்டவரே தாழ்மையுள்ளவர்களாக உண்மையுள்ளவர்களாக நேர்மையுள்ளவர்களாக ஆண்டவர்கள் நடந்து கொள்ளும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. சிறிய வேலை இருந்தாலும் அந்த வேலையிலே கர்த்தர் நீர் ஆண்டவரே காணப்படுகிற அந்த நேர்மை அப்பா பிள்ளைகளுடைய வாழ்வில் காணப்பட நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. உண்மையுள்ளவர்களாக எல்லாவற்றிலும் காணப்பட நீர் கிருபை தாரும். அதையெல்லாம் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அநேக வருடமாக அப்பா எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கலையே, என்னுடைய வேலையிலே அப்பா நான் ஆண்டவரே உண்மையுள்ளவனாக இருக்கிறேன், நேர்மையுள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு பின்பாக வந்தவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைத்திருக்கிறது, அவளுக்கு ப்ரொமோஷன் கிடைத்திருக்குது, எனக்கு கிடைக்கவே இல்லை என்று சொல்லி ஆண்டவரே அங்கலாய்க்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்து அவருடைய நேர்மைக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே தகுந்த ஆண்டவரை பலனை நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆண்டவர் நீர் அவர்களை உயர்த்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பெரிய ஒரு உயர்வை ஆண்டவரே எப்பொழுதும் கூட இந்த வருடத்திலும் கூட அவள் காணும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக நம்முடைய பிள்ளைகளுக்கு காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை தேடி அந்த உயர்வு வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே அப்பா அவருடைய தாழ்மையை நீர் அறிந்திருக்கிறதாச்சா. நம்முடைய தாழ்மையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே உயர்த்தி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை நீர் பார்ப்பது ஆண்டவரே அவர்களுடைய பார்வையிலும் ஆண்டவரே விசேஷித்த பார்வை ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்கள். கர்த்தர் நீர் பெரிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை செய்தல்வீராக, பெரிதான நன்மையில் நீர் தந்தல்வீராக. நம்முடைய பிள்ளைகள் போகும்போது வரும்போதும் பாதுகாத்துக் கொள்ளும். எந்த ஆபத்துக்கள் அவர்களுக்கு வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். நீலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தந்து அவர்களை வழிநடத்துவீராக. தங்களுடைய வாகனங்களிலே அவங்க பயணிக்கும் போது எந்த விதமான ஆபத்துக்களும் அவர்களுக்கு வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும்
ஆரோக்கியத்தையும் நீடிய ஆயுள் நாட்களையும் நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீ தருவதற்காக, தந்து விட்டதற்காக, ஆசீர்வதித்து விட்டதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடாகொடி நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே நோயோடு பலவீனத்தோடு ஆண்டவரே இப்பொழுது செபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீ கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறோம். நோய் இல்லாதபடிக்கு, பலவீனங்கள் இல்லாதபடிக்கு நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழும்படியாக இருக்கிற தருடமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக கர்த்தருக்குள்ளாக ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கிற தருடமா செபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று அநேக நன்மையான நாட்களில் பிள்ளைகள் காணும்படியாக இருக்கிற வைத்தாரும். கர்த்தர் நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும், பெரிய காரியங்களை செய்தரலும். இந்த நாளில் உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை செய்யும்படியாக திட்டம் கொண்டிருக்கிறார்களோ அந்த திட்டங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் வெற்றியாக மாற்ற பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெரிய ஆசீர்வாதங்களையும் பெரிய கிருபைகளையும் தந்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகர மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.